Good morning to all. Welcome back to our session. இன்னைக்கு செஷனில் நிஃப்டி கரெக்டாக நம்மளுடைய லெவல் கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். ஸோ நேற்று சொன்னது என்னது, இன்னைக்கு நடக்கிறது என்னதுங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ரைட், நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் செஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ரைட்டா, நம்மளுடைய லெவல்ஸ்லாம் எங்கே வரைஞ்சிருக்கோன்னு செக் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் 5 minute டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி இடத்துல வரைஞ்சிருக்கோம் லெவல்ஸ். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வச்சுட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரீ மார்க்கெட் செஷன் க்ளோஸ் ஆகிட்டோம். ப்ரீ மார்க்கெட் செஷன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கால் சைடும் அண்டு புட் சைடும் இருக்கிற ஆப்ஷன் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வச்சு ஆப்ஷனில் நம்ம எப்படி இங்கே ட்ரேட் பண்ண போகலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோடைய ஓப்பனிங் மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் லெவல் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஓப்பனிங் லெவல் நிஃப்டி எந்த லெவலில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான லைனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரிஜெக்ஷன் ஆகலை அப்படின்னா பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த லைனுடைய டார்கெட்டுக்கு போவோம். ஆப்ஷன் ட்ரேடிங் இப்போ லைவில் பண்ணலாம். லைவில் மீன்ஸ் பர்சனலாக நான் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ எப்படியெல்லாம் என்ட்ரி கிடைக்குதுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். என்ட்ரி கிடைக்கிற இடம் ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த வால்யூம் சேஞ்சஸ் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அப்போவே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிட்டேன். சில ஆப்ஷன் வந்து அப்படியே ஹோல்ட்லேயே வச்சுருந்தேன். பட் அது என்ட்ரி ஆகிறதுக்கான இடமும் இல்லை, எக்ஸிட் ஆகிறதுக்கான இடமும் இல்லைங்கிறதுனால அதை அப்படியே நான் விட்டுட்டேன். மார்க்கெட் கரெக்டாக 15 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 50 பாயிண்ட்னா கூட கேப் அழகாக ஃபில் பண்ணிடுவான். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற லெவல் வந்து இந்த லெவல் 23,769. ஸோ இந்த லெவலில் ஓப்பன் ஆகிறான் மார்க்கெட். அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவான், கேப்பை ஃபில் பண்ணிடுவான்.
கேப்பை இங்கே ஃபில் பண்ணிடுவான். ஓகே, ஸோ இந்த கேப் அழகாக ஃபில் பண்ணிவிட்டு டவுன் ட்ரெண்டு போகிறதா இருந்தால் இங்கே வந்து என்ட்ரி அழகாக கொடுப்பான். அப் ட்ரெண்டு போகிறதா இருந்தால் கேப் ஃபில் பண்ணிட்டு இங்கேயே டைரக்ஷன் திரும்பிட்டு மேலே போயிடலாம். இப்போ 23,750 கால் சைடுக்கும் புட் சைடுக்கும் இப்போ எப்படி வந்து இந்த கால் சைடு அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் புட் சைடுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 23,750 the put side. $23,750 இது கால் சைடு. மார்க்கெட் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட் வந்து சிம்பிள் தான். சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ஃபிபோனச்சி இது 3 மட்டுமே வச்சு நம்ம ஆப்ஷன் ட்ரேடை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஏன்னா சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஃபிபோனச்சி. ஸோ இடத்துல ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இடத்துல தான் மேஜர் சப்போர்ட்டுங்கிறது ஒன்று இருக்கு. டபுள் பாட்டம் எடுத்துட்டு போயிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று நம்ம என்ட்ரி இந்த சப்போர்ட்ல இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸை லோல இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி நம்ம என்ட்ரி ஜோன் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு. ஒவ்வொரு கேண்டில் வைக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 5 மினிட் கேண்டில் ஒவ்வொரு கேண்டில் வைக்கும் போதே அது எங்கே ரெஸ்பெக்ட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். புட் சைடு அப்படியே பார்த்துருவோம். இப்போ புட் சைடை பார்த்தோம் அப்படின்னா இடத்துல டபுள் பாட்டம் மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்கா? என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் பாசிபிலிட்டி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, மூணாவது பாசிபிலிட்டி இந்த லோ டு ஹைக்கு கரெக்ஷன் லெவல் எதுவாக இருக்குன்னா இந்த லெவல் கரெக்ஷன் லெவலாக இருக்கு. இதுக்கு மேலே க்ரீன் க்ளோஸ் வச்சுட்டு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான, ஸ்கேல்பிங்னா பெரிய விஷயம் இல்லை, ஒரு 10 பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஸோ இதுதான் வந்து புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். லைவாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி நம்ம கற்றுக்க முடியும், இந்த 3 விஷயம் மட்டும் இருந்தாலே. ஸோ இது நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட். இன்னும் 3 நிமிஷத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆக போது பார்த்துக்கலாம்.
ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி கால் சைடும் புட் சைடும் யூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ஸ்பாட் சார்ட்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கால் சார்ட்டையும் இந்த பக்கம் இருக்கிற புட் சார்ட்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேண்டலில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது கரெக்ஷன் லெவலுக்கான ஜோன். அதே மாதிரி இங்கே இது கரெக்ஷன் லெவலுக்கான ஜோன். இதுனா இந்த லோ டு ஹைக்கு இது கரெக்ஷன் லெவலாக இருக்கும். இந்த லோ டு ஹைக்கு இது கரெக்ஷன் லெவலாக இருக்கும். ஸோ இது சப்போர்ட், இது கரெக்ஷன் லெவல். இது மட்டும் வேறு கலரில் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இது ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணுறேன். ரைட் லெவல் கிட்ட வந்து நிற்கிறான். ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட். இது பிரேக் ஆகிட்டான். இந்த கேண்டில் இது கீழே வைக்காமல் போயிடுச்சுன்னா கால் சைடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரான்னு அர்த்தம். பட் நம்ம எங்கெல்லாம் வந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்தால் ட்ரை பண்ணலாம். 71 இந்த ரீஜன் கிட்ட வந்தால் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல புட் ஆப்ஷன் சைடில் ட்ரெண்ட் ஆகிட்டு போகிறான். இந்த 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இங்கே நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த கேனலுக்கு கீழே க்ளோஸ் வைக்காம போகுது அப்படின்னா இது வந்து கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போது, இதை பிரேக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காம போயிட்டான் அப்படின்னாலே. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒன்றுமே பண்ண முடியாது, வெயிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காம போகுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே போன கரெக்ஷனுக்கு, இங்கேருந்து இங்கே போன ரேலிக்கு இது கரெக்ஷன் ஆச்சுன்னா இது பிரேக் ஆகிடும். 122 பிரேக் ஆகிடும் இன்னைக்கு. அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குமா இல்லையாங்கிறது இங்கே நடக்கிற 2-3 கேண்டில் ரிஜெக்ஷனில் தான் நமக்கு தெரியும். த்ரீ மினிட்ஸில் இந்த கேண்டலோடைய க்ளோசிங் இதுக்கு மேலே இருக்கணும். இது கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா, இந்த கரெக்ஷன் லெவலை நம்ம யூஸ் பண்ணி இந்த சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு வெயிட் பண்ணலாம். ப்ளூ கலர் லைன் வந்து கரெக்ஷன் லைன், இந்த ஹரிசாண்டல் ப்ளூ கலர் லைன்.
இந்த கேண்டலுடைய க்ளோஸ் இந்த ப்ளூ கலருக்கு மேலே இருந்தால் அண்ட் கோ ஃபார் கால் ஷேட் அண்ட் கேட்ச் ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட். டார்கெட்டு ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட் தான். இன்னும் 1 மினிட்ல இந்த கேண்டலுடைய க்ளோஸ் வந்து இதுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அப்சைடுக்கான ரேலியை வந்து கால் ஷேட் பக்கம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேண்டலுடைய க்ளோஸிங் நமக்கு கொடுக்கும். அப்போ க்ளோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த கேண்டலுடைய வேலைகள் தான் நமக்கு தெரியும். ஸோ ரைட், கால் ஷேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தான் இருக்குது. கரெக்டாக இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கான். இப்போ இங்கேருந்து ஸ்கேல்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா இது க்ளோஸ் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இங்கே ஸ்கேல்பிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்கேல்பிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட் இங்கே ஸ்கேல்பிங்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கலாம். ரைட், அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 100 பாயிண்ட் நீங்கள் இங்கே க்ளோஸுன்னு உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிச்சுனாலே 100 பாயிண்ட் ஸ்கேல்பிங் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஓப்பனிங் இங்கே 100 பாயிண்ட்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட். நமக்கு இது கரெக்ஷன் லெவல்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணுங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ கரெக்ஷன் லெவல்னால் என்ன பண்ண போகிறோம்? இதை பிரேக் பண்ண போகிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு 10 பாயிண்ட்டு டார்கெட் வைக்கிறோம். ரீச் ஆகுமா இல்லையாங்கிறத மட்டும் செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த கோடு இந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு டார்கெட். அப்போ ஏன் புட் சைடு வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலன்னு யாருக்காச்சும் டவுட் இருந்தால் ஸோ அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ கால் சைடு வந்து கடைசி சப்போர்ட்லேருந்து நல்ல ரேலி கொடுத்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பாயிண்ட் கிட்ட வந்துட்டு அவன் எப்படி எங்கே க்ளோஸ் வைக்கிறாங்கிறத செக் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஆனால் புட் சைடுடைய க்ளோஸ் வந்து எங்கே வைக்கிறான் அப்படின்னு செக் பண்ணும்போது புட் சைடுடைய க்ளோஸ் கரெக்டாக இங்கே வச்சுருக்கான். அது கீழே வச்சுட்டான். அதனால நம்ம அது பக்கம் போகல. கீழே வச்சுட்டு மேலே போயிட்டு அப்புறம் அந்த இடத்துலையே கன்சல்டேஷன் ஆகிறோம். ஏறுற மார்க்கெட் எப்பவுமே இங்கே கன்சல்டேஷன் ஆகாது. கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னாலே 80% நடக்கும். இங்கே பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ட்ரேட் எடுக்கணும் ஆப்ஷனில். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகிடுச்சு.
ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். என்னென்ன பார்க்க போகிறோம்? சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ஃபிபோனச்சி. இது 2 தான் பார்க்க வரோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரேடை வந்து இங்கே அழகாக ட்ரேடை முடிச்சுட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. போதும், நமக்கு என்ன தேவையோ அது வந்தால் போதும். ஓகே, இப்போ ரிஸ்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஸ்டாப் லாஸை கொண்டு போய் வாங்கின இடத்துல வைக்கலாம். டார்கெட்டு அடுத்த ஒரு 10 பாயிண்ட் ஏற்றலாம். ஓகேங்களா? டார்கெட் அடுத்த 10 பாயிண்ட். பட் ஆல்ரெடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அது எங்கன்னா 100, என்ட்ரி லெவல் 90. இந்த இடம் க்ளோஸுன்னு நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம். இங்கே என்ட்ரி எடுத்த உடனே நமக்கு என்ன ஆச்சு? ஒரே கேண்டில் 10 பாயிண்ட்டு அழகாக கொடுத்துட்டான். அப்போது 10 பாயிண்ட் நம்ம கேதர் பண்ணிட்டோம். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேனே தவிர இது வேறு எந்த கால்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. ஜஸ்ட் நாலேஜ். இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் எப்படி பண்ணலாம்? ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா 5 பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் நாம் இங்கே 10 பாயிண்ட் ஸ்கேல்பிங் எப்படி இந்த ஒரே கேண்டலில் பண்ணோம். இந்த ஒரு கேண்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு கேண்டில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்ல பார்த்தோம்? சப்போர்ட், மைனர் சப்போர்ட், கரெக்ஷன் லெவல், இதெல்லாமே பார்த்தோம். ரைட்? ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நிஃப்டியில். அடுத்து எங்கே வந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்தால் ட்ரை பண்ணலாம். புட் ஆப்ஷன் சைடுக்கு இங்கே வந்தால் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு க்ரீன் க்ளோஸ் கிடைச்சா ட்ரை பண்ணலாம். பட் நம்மளுடைய கான்செப்ட் படி என்னாச்சு? இந்த லோ டு ஹைக்கு இந்த லெவல் கரெக்ஷன் லெவல், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா வேஸ்ட்டு. க்ளோஸ் வைக்கலங்கிற பட்சத்தில் இது இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போயிடுவான். பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு லெவல் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புட் சைடுக்கு ப்ரீவியஸாக இங்கே எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இந்த இடத்துல அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. அப்போ அவன் இங்கே வரும்போது இவன் இங்கே இருக்குவான். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்புன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நிறைய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்குது. புட் சைட்லேயும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகே, பட் புட் சைடில் இப்படி ஒரு ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டு இங்கே பிரேக் பண்ணி கீழே விட்டுட்டான். ஈஸியாக நம்ம ஆப்ஷன் ட்ரேடில் ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஃபிபோனச்சி இது மட்டுமே வச்சு ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டுடைய கோட்டு போட்ட லைனில் எப்படி அழகாக ஸ்பைட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டான்றதை பாருங்கள். ஒரே கேண்டில் தான், நம்ம ட்ரேட் முடிஞ்சு. பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி சப்போர்ட் கிட்ட வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொசிஷனல் ட்ரேடுங்கிறது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லோவில் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சேஃபு. பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு சப்போர்ட் லைன் இஸ் த பெஸ்ட் ட்ரேட். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அடுத்தடுத்து டெய்லி இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் நான் சப்மிட் பண்ணுறேன். ரைட்? தேங்க்யூ.